அன்பே சிவம் அப்படின்னு சொல்லப்படுது, கருணையே சிவம் அப்படின்னு சொல்லப்படுது, நல்ல விஷயங்களை ஃபுல்லாக வச்சுருக்கதா சிவம்னு சொல்லப்படுது. அவரோட கூட்டாளிகள், அவரோட தொடர்பாளர்கள் எல்லாம் எப்படி இருப்பாங்க? அவர் மாதிரியே தான் இருக்காங்க. சித்தர்கள், தேவர்கள், மகான்கள், யோகிகள், ஞானிகள் எல்லாம் இறைத்தன்மையோடு இருக்காங்க. அவங்களுக்கு கோபம் எதுக்கு வருது? அவங்க எதுக்கு அவனை அழிக்காங்க, இவனை அழிக்காங்க, அதை செய்தாங்க, இதை செய்தாங்கன்னா அவங்க தன்மையோட வளம் வர்றதுக்கு சீடர்களை உருவாக்கும்போது, பக்தர்களை உருவாக்கும்போது, தொண்டர்களை வழி நடத்தும்போது அதுக்கு இடையூறா, அந்த நிகழ்விற்கு இடையூறா, அந்த பயணத்துக்கு இடையூறா எந்த தீய ஆற்றல்கள் வருதோ அதன் மேல் கோபம் கொள்வாங்கள். அதை அந்த இடத்த விட்டு அப்புறப்படுத்துவாங்கள், அதை பிரபஞ்சத்தை விட்டு அப்புறப்படுத்துவாங்கள். அதுக்கு அவதாரங்கள் கூட நிகழுது அப்படிங்கிறத சொல்லிட்டு, ஆனால் அவங்க அன்பே வடிவானவங்க, கருணையே வடிவானவங்க. அதே மாதிரி அதே வணங்கி நிற்கணும். எனக்கு எல்லாம் இறைத்தன்மை வேணும், ஞானம் வேணும், நிம்மதி வேணும் அப்படின்னா, நிம்மதி வேணும்னா அவங்கள மாதிரி நம்ம இருக்கணும், அவங்க தன்மையோடு இருக்கணும், அவங்களோட வடிவத்தோடு இருக்கணும். ஏன்னா அவங்களோட வடிவம், ரூபம், தன்மை தான் நமக்குள்ளே இருக்குது. நம்ம செஞ்ச நிகழ்வுனால் அதிலிருந்து வெளியே வந்துட்டோம், அதிலிருந்து மாறின தளத்தில் அமர்ந்திருக்கோம், மாற்றுப்பட்ட கருத்துக்களோடு அமர்ந்திருக்கோம், இறை சிந்தையிலிருந்து மாற்று சிந்தையோடு அமர்ந்திருக்கோம். அந்த லோகங்கள்னு சொல்லக்கூடிய அந்த உயர் லோகத்தில் இருந்து அந்த மாற்று லோகங்களில் போய் நம்ம அமர்ந்துருந்தோம். அதை எடுக்கிறதுக்கு இறைவன் பாடுபடாத இடம்தான் இந்த கலியுக தேவ சித்த சபை. மீட்டெடுக்கிறதுக்கு வந்திருக்காங்க. என்ன மீட்பாளர்களாக வந்திருப்பாங்க. அதோடு நம்ம அவங்களோட ஒரு கரம் கீழே இறக்கும்போது நம்ம ஒரு கரத்தை நீட்டி அவங்க கரத்தை பிடிக்கல, நம்ம புதைகுழியிலேருந்து தூக்கி மேலே ஓட்டு குளிப்பாட்டி சிம்மாசனத்தில் அமர வச்சுருவாங்க. அதுக்கு எல்லாரும் ஒத்துழைங்க, எல்லாரும் பயணப்படுங்க, எல்லாருக்கும் கொடுங்க, எல்லாமா இருங்க, நல்லதோடு இருங்க, நல்லதை செய்யுங்க, நற்காரியம் மாற்றுங்க, சிவத்தோடு இருங்க, சிவப்பணி செய்யுங்க, சித்தர்களோடு இருங்க, சித்தப்பணி செய்யுங்க. உங்களுக்கு பிரபஞ்சம் அள்ளி அள்ளி கொடுக்க தயாராக இருக்குது. இது நிதர்சனமாக இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. சிவசபையில் வரமாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லா விஷயத்தையும் வச்சுக்கிட்டு எதுவுமே இல்லாத மாதிரி உட்கார்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு உட்கார்றதுக்கு இடம் இல்லையா? மாட மாளிகை, கூட கோபுரங்கள், மலை முகடுகள், அங்கே பனி படர்ந்த நிலைகள், எல்லா இடங்களும் இருக்குது. ஆறா ஓடத இடம், புனித நதிகளாக ஓடத இடம் எல்லாமே இருக்குது. ஏன் இங்கே வந்திருக்காங்க? காரண காரியத்தோட இந்த எல்லையில் வந்து சித்தனுக்குள்ளே இருந்து சிவசூட்சமமாக, பிரபஞ்ச சூட்சமாக இருந்து இங்கே இருந்து யுகத்தை மாற்றக்கூடிய பணி செய்யணும்னு தொடங்கியிருக்காங்க. அதோட வந்தவங்க, பார்த்தவங்க, இந்த நேரத்தில் இந்த இறை சபையை பற்றி உணர்ந்தவங்க எல்லாரும் புண்ணியம் செஞ்சவங்க. அவங்க மட்டும் இல்லை, அவங்க சந்ததிகள் ஃபுல்லாக புண்ணியம் செஞ்சவங்க. ஒருத்தன் புண்ணியம் செய்யலை, அவன் சந்ததிகள் கொடி வெளியெல்லாம் புண்ணியம் செஞ்ச ஆன்மாக்களாக வந்து பெறப்படுக்கும் அப்படிங்கிறத சொல்லி, இதற்கு மிஞ்சிய இடமும் இல்லை, இதுக்கு மிஞ்சிய ஆதி கைலாய சிவசூட்சம நூலுக்கு மிஞ்சிய நூலும் இல்லை, இந்த வழிபாடுக்கு மிஞ்சின வழிபாடும் இல்லை. ஏன்னா உங்களையே வழிபாடு பண்ணக்கூடிய இடம்தான் இது. உங்களையே உயர்வடையக்கூடிய, நீங்கள் தான் கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். உனக்குள்ளே தான் எல்லா விஷயங்கள், நிம்மதி எல்லாம் உனக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு சுட்டி காட்டக்கூடிய இடம். கொடுக்கிறது இறைவனாக இருந்தாலும் அது பெறக்கூடிய தன்மை, தகுதி எப்படி இருக்கணும் அப்படின்னு மீண்டும் 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 சொல்லிக்கிட்டே இருக்கிறதுக்கு, இறைஞ்சிக்கிட்டே இருக்கிறதுக்கு ஆதி கைலாய சிவசூட்சம நூல் உறங்கா நூலுங்காங்க. அதே மாதிரி உறங்கா சபை இது. எப்பவும் இந்த சபையோட சித்தனும் அதாவது சித்தனும் அகத்திய பெருமானும் எல்லாரும், சிவபெருமானும் முருகப்பெருமானும் இந்த சபையில் சீடர்களுக்குள்ளே தூங்க மாட்டாங்க. 12 மணிக்கு 3 மணிக்கு தரிசனம் பார்க்காங்க, 4 மணிக்கு 2 மணிக்கு தரிசனம் பார்க்காங்க. எந்த நேரம் இல்லாமல், எந்த திதி கிழமைன்னு இல்லாமல், கஷ்டம் வரும்போது கடவுளாக வந்து நிற்காங்க, சித்தனாக வந்து நிற்காங்க, சிவப்பிரபஞ்சமாக வந்து நிற்காங்க. காக்கா போல், குருவி போல், நாய் போல், நரி போல் எல்லா ரூபங்கள்லையும் வந்து நிற்காங்க. அதை சிவசபை சீடர்கள் பார்த்துருக்காங்க, கேட்டுருக்காங்க, உணர்ந்துருக்காங்க, உயர்ந்து வராங்க. இருக்குது சபையோட சீடர்கள் சான்று. அது வரக்கூடிய கேள்வி வினாக்களில், நீங்கள் இதுக்கு முன்னாடி கேட்ட வினாக்களையும் இன்றைய நிலையில் கேட்கக்கூடிய வினாக்களும், நான் வருங்காலங்களில் கேட்கக்கூடிய வினாக்களும் அதைத்தான் உணர்த்திக்கிட்டு இருக்குது. அதனால் எல்லாரும் இறை சபையோடு இணைந்து இறையை வணங்கி, இறை பேராற்றலை வணங்கி வளம் வர்றதுக்கு எல்லாரையும் வேண்டி விரும்பி இன்றைய முகப்பு உரையில்
ஏதோ சொல்லிக்கிட்டே இருந்தால் ஏதாச்சும் ஒரு நிலை புரியும் அப்படிங்கிற விஷயத்தில் மீண்டும் மீண்டும் பிரபஞ்சத்துக்கு சொல்லி எளிமையாக சொல்லி மிக மிக எளிமையாக சொல்லி வலிமையான கருத்துக்களெல்லாம் மிக எளிமையாக புரியும் வண்ணத்தில் உங்களோட இருந்து உங்களுக்குள்ளே இருந்து நீங்கள் எப்படி புரிஞ்சால் உங்களுக்கு புரியுமோ அந்த அளவுக்கு ஆக்கமாக ஊக்கமாக செயலாக செம்மையாக வலிமையாக வல்லமையாக இறைமையாக இருந்து ஆதி கைலாய இறை மகா நூல் வழியாக உங்களுக்கு பகிர்ந்து அற்புதமான நிலையிலே இன்றைய ஆற்றல் மிகுந்த சபையிலே பேராற்றலாய் பெருங்கணங்களெல்லாம் அமர்ந்த அற்புத நிலைதனை பெரும்பணியாம் யுகமாற்ற பணிதனை செய்ய இறைவன் கங்கணமிட்டு அமர்ந்த சபைதனை சித்தர்கள் இணையாக துணையாக அகத்தியன் தலைமை ஏற்று அமர்ந்த சபைதனில் அத்துணை கணங்களும் மகிழ்ச்சியாக யுகமாற்ற பணிதனை மிக மிக மகிழ்ச்சியாக செய்து முடித்த திருப்தியோடு தர்மயுகம் மலர்ந்து விட்ட திருப்தியோடு சபை அமர்ந்து விட்ட திருப்தியோடு ஆங்காங்கு இல்சபைகள் தொடங்கிவிட்ட அற்புதமான கிளைச்சபை வளர்ந்தோங்கி வருகின்ற ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்கின்ற அருள்நூல் பிரதிகள் அங்கங்கு விதைக்கப்பட்டு அது பயிராகி கனி கொடுக்கின்ற அற்புதமான தருணமதிலே ஆனந்த கோலத்திலே அகக்கோலத்தில் சிவக்கோலம் கொண்டு ஆனந்த கோலம் கொண்டு மகிழ்ந்து இருக்கின்ற அற்புதமான நேரத்திலே சஷ்டி திதி பூஜை நாயகனை சம்கார நாயகனை அற்புதமான அறுபடை கொண்டவனை எழுபடையும் இணைத்து ஒரு படையாக அமர்ந்தவனை 27,000 கோடி லோகங்களின் மன்னனாக முடிசூடி மகிழ்ந்தவனை திருமுருகப் பெருமானை வருக வருக என திருமுருகப்பெருமானை வருக வருக என கந்தா வருக கடம்பா வருக கதிர்வேலா வருக செல்வக்குமரா செந்தில் ஆண்டவா திருச்சபை அமர்ந்தவா திருவருள் புரிபவா பெருஞ்சபை அமர்ந்தவா பெருவருள் பேரருள் புரிவவா இறை சபை அமர்ந்து இறையாக இறையாட்சி செய்கின்ற அப்பனுடன் அமர்ந்தவா ஆனந்த கோலம் கொண்டவா போற்றி 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 என உனை போற்றி உமை போற்றி கூட்டங்களை எல்லாம் போற்றி கடல் நிலை கொண்ட செந்தூர் நிலை கொண்ட சபைதனிலே எழுந்தரிலே ஏற்றமிகும் சீற்றமிகும் கனமாக அமர்ந்து இறை பிரபஞ்சமாக இறையாட்சி செய்கின்ற பெருமகனே வருக வருக என பேராற்றலே வருக வருக என பெரும் கருணை வடிவமே வருக வருகவென இறைவனே வருக கலியுக வரதனே வருக 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 என அற்புத கோலங்களை ஆண்டியாய் நின்றவனை அருளாற்றலாய் பேராற்றலாய் சிவ ஆற்றலாய் சித்த ஆற்றலாய் ஒட்டுமொத்த பிரபஞ்ச ஆற்றலாய் பிரபஞ்ச சபையாய் பிரபஞ்ச மன்னனாய் அமர்ந்து தென் திக்கு நோக்கு தெவிட்டாத ஆட்சி தருகின்ற அற்புத தமிழ் கடவுளை வருக 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 என்ன கந்தனுக்கு கடம்பனுக்கு கதிர்வேலனுக்கு செல்வ குமரனுக்கு செந்தில் ஆண்டவனுக்கு திருச்சபை அமர்ந்தவனுக்கு திருவருள் புரிபவனுக்கு பெருஞ்சபை அமர்ந்தவனுக்கு பேரருள் புரிபவனுக்கு இறை சபை அமர்ந்தவனுக்கு இறையருள் புரிபவனுக்கு அரோகரா 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 அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு ஞானவேல் முருகனுக்கு கந்தவேல் முருகனுக்கு அறுவடை முருகனுக்கு ஆற்றலாய் அமர்ந்தவனுக்கு அருளாய் அமர்ந்தவனுக்கு பொருளாய் அமர்ந்தவனுக்கு பொன்னன்பல வாணனுக்கு அரோகரா அரோகரா அரோகரா. திரு இறை தவக்கோலங்கள் நிஜநிலை இறை கோலங்களாக மலர்ந்து
உலகம் வியந்து நோக்கும் அற்புத ஆற்றல் கொண்ட மலர்கள் நடுவே தவம் காணும் இறை சித்தர்கள் கூடி நிற்க, அக்கூடி நின்ற சித்தர்களின் கூட்டங்கள் நடுவே உயர் நாயக நிலையாய் அமர்ந்து அரசாளும் ஆதி சக்தியினுடைய அருள் வேந்தனாய் இணை நிலை கொண்டு அமர்ந்திருக்கும் அண்ட பிரம்மாண்ட திருநாயகனின் திருவடி வணங்கியாம் அருள்முருகன் வந்தமர்ந்தோம். சரவண ஜோதியே நமோ நமக. உனை நோக்கும் விழிகளாய் ஆதி சித்தனே, உள்ளிருந்து உன் விழிகளுக்குள்ளிருந்து நீ காணும் அற்புத தவம் தனை, உன் விழிகளுக்குள்ளிருந்து நீ காணும் தவம் தனை கண்ட விழிகளின் நடுவே ஒரு சுழுமுனை சக்தியாக வந்தமர்ந்தோம் திருமுருகன். சரவண ஜோதியே நமோ நமக. உயர் பிரம்ம முகூர்த்த நாளிகை என்னும் அற்புத காலம் அது துவங்கும் வேலையை சிவசபையினுடைய வேலையாய் மாற்றி அமைத்திருக்கின்ற அற்புத தவசீலனே, தவத்திற்கு அருட்காவல் பணிபுரிந்த அருள் முருகன் வந்தமர்ந்தோ. திருமுருக பெருமானே நமோ நமக என்னும் நிலையதை சுட்டி காட்டும் ஆதி இறை சூட்சமத்தை தன் உடல் கூறுகளின் சூட்சம நிலைகளிலிருந்து மாறுபட்டு வேறுபட்டு அற்புத நிலை கொண்ட பஞ்ச நிலைகளோடு கலந்து ஆளும் தன்மைதனை உலகிற்கு பறைசாற்றும் சித்தனே, சிவத்தின் மைந்தன் வந்தமர்ந்தோ. சரவண ஜோதியே நமோ நமக. உலகம் வியக்கின்றது, உற்று நோக்குகின்றது. ஒரு படையாம் எழுபடையின் நிலை கொண்ட ஒரு படையாம் என்றுரைக்கும் சித்ததேவ கணங்களின் ஆற்றலை சுமந்திருக்கும் சித்தனை தாங்கிய நூலின் வழியாய் உரையாடும் சித்த உரையாடல்களை கண்டு வியந்து நிற்கின்றது பேருலகம் என்று கூற வந்தோம் அருள்முருகன். திருமுருகப் பெருமானே போற்றி போற்றி. இறை உரையாடும் தலம், இறை விளையாடும் தலம், அத்தலம் எதுவென்று இறையே தேடி வந்து அமர்ந்த அற்புத தலமாக விளங்கும் இத்தலத்தை உன் தலமாக மாற்றியமைத்த அகத்தியனின் மறுவுருவம் வந்தமர்ந்தோம் சித்தனே. சரவண பவாய. இலக்கணம் வகுத்தான் சித்த தலைவன், இலக்கணம் வகுத்தான் சித்த தலைவன், சித்த தலைவனுக்கு ஒரு இலக்கணம் அமைத்தான் சிவசபை ஆசான் என்று உரைக்க வந்தோம் திருமுருகன். சரவண ஜோதியே நமோ நமக. அகத்தியம் என்னும் இலக்கணத்தை அறியாத பேருலகம் இலக்கணத்தை அறிந்திருந்தால் யுகம் மாறியிருக்கும் என்றோ என்னும் கூற்றினை யாம் உரைத்து அகத்தியம் அறியாத இலக்கணத்தை, அகத்தியம் என்னும் இலக்கணம் அறியாத இலக்கணத்தை தான் அகத்தியமாக அமர்ந்து கண்ட தவநிலைக்குள் சிவ இலக்கணத்தை பறைசாற்றியவனே சிவமே அருள்முருகன் வந்தமர்ந்தோ. திருமுருகப் பெருமானே போற்றி போற்றி. என்னும் சூட்சமம் எங்கிருந்து நடைபெறுகின்றது? இதுகாரும் உரைத்த சூட்சமம் இயல்பில் எங்கிருந்து நடைபெறுகின்றது என்கின்ற வினாவிற்கு ஒரு விடை எம் சபை என்று கூற வந்தோம் அருள்முருகன். திருமுருகப் பெருமானே போற்றி. அமர்ந்தோம், வந்தோம், வியந்தோம். ஓம் என்னும் பிரணவ நிலைதனை உலகிற்கு பறைசாற்றிய ஆதி சித்தனை அறிந்து அமர்ந்தோம், அவன் அருகில் உன்னை புரிந்து அமர்ந்தோம் அருள்முருகன். திருமுருகப் பெருமானே போற்றி. என்று அவன் அருகில் அமர்ந்தோமோ, என்றவன் அருகில் அமர்ந்தோமோ, என்று அவன் அருகில் அமர்ந்தோமோ, அக்கூற்று மெய்யான நாள் எம் வேல் பகிர்வு தினம் என்று உரைக்கின்றோம் யாம். திருமுருகப் பெருமானே போற்றி போற்றி. அவ்வேல் பகிர்வினுடைய அற்புத ஆற்றல் கொண்ட சச்சங்க பெருவிழா காண்கின்ற பொழுது இப்பேருலகம் ஒரு அதிர்வை சந்தித்தது என்கின்ற நிலைதனை உணர்ந்தது பிரபஞ்சம் என்று உரைக்க வந்தோம் அருள்முருகன். சரவண ஜோதியே நமக்கு. அந்நிலை கொண்டு உணர்ந்த அருள் யுகமாக மாறிய நிலை, தர்ம யுகமாக மாறிய நிலை எங்கிருந்து மாற்றப்பட்டது என்கின்ற வினாவிற்கு விடை தெரிந்தோர்கள் சிவசபை சீடர்கள் என்று கூறுகின்றோம் திருமுருகன். திருமுருகப் பெருமானை போற்றி. அவ்விடைதனை வினாவாக நின்ற விடைதனை மாற்றிய சித்தனே, உன்னை மாற்றிய அகத்தியன் ஆசான் வந்தமர்ந்திருக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. உன்னடை உன் பாவனை நிலைகளை மாற்றிய அகத்தியன் ஆசான் வந்தமர்ந்திருக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அகத்தியனுக்கு
கற்றுக் கொடுக்க நூல் இல்லை, அகத்தியனுக்கு கற்றுக் கொடுக்க நூல் இல்லை. அகத்தியனை கற்ற நூலை பெற்றவனே நூல் வழங்கிய ஆற்றல் பெற்றவன் திருவடி தொட்டு யாம் திருமுருகன் வந்தவர். திருமுருகப்பெருமானை போற்றி. அற்புத ஆசிகளை ஜீவ ஏடுகளின் நிலைகளிலிருந்து பெற்றவனே, ஜீவ ஏடே உன் சரீரமாக மாறி நின்ற நிலை கண்டு அருள்வேர் பகிர்வு தலம் இதுவென மாற்ற வேண்டும் என்ற அற்புத நிலையோடு வந்தமர்ந்த அருள்முருகன் நல்ல ஆசி வழங்குகின்றோம். திருமுருகப்பெருமானை போற்றி போற்றி. வியந்தோம், வியப்புற்றோம், வியப்புற்று அமர்ந்து வியந்தோம். வியப்பிலிருந்து மீளா நிலை கொண்ட தேவர்களும் சித்தர்களும் தவத்திலிருந்து இன்னும் மீளவில்லை என்று உரைக்கின்றோம். அருள்முருகன் சித்தனே சரவண ஜோதியே நமோ நமக. அருள் பெரும் ஜோதி என்னும் அற்புத நிலைதனை உலகிற்கு பறைசாற்றிய சான்றோர் ஆன்றோர்கள் எல்லாம் ஜோதி வடிவாய் திகழ்கின்ற ஆற்றல் பெற்று அஜோதி வடிவங்களை எல்லாம் தன்னகம் கிரகிக்கின்ற ஆற்றல் கொண்ட சுழுமுனை ஜோதியாக வலம் வருபவனே அருள் ஜோதி முருகன் காட்சி வழங்கு. திருமுருகப்பெருமானை போற்றி போற்றி. என்னும் நிலை உன் நிலை அந்நிலை என்னும் நிலையே என்று உரைக்கின்ற அகத்தியனை தாங்கியவனே, அகத்தியனை கடந்தவனே, அகத்தியத்தை கடந்தவனே என்று கூற வந்தோம். அருள்முருகன் திருமுருகப்பெருமானை போற்றி போற்றி. உன்னுள் காணும் ஜோதி எது? உன்னுள் காணும் ஜோதி எது? அது ஞான ஜோதியா, அது குரு ஜோதியா, அது சிவ ஜோதியா, சித்த ஜோதியா என்கின்ற வினாக்களுக்கு இடமில்லை. அது ஜோதி என்கின்ற விடைதனை எவனொருவன் உணர்கின்றானோ அன்று அவனுக்குள் உன் பிம்பம் ஜோதியாக மிளிர்ந்திருக்கும் என்று ஆசி வழங்குகின்றோம். சரவண ஜோதியே நமோ நமக. உரையாடல்களுக்குள் இருந்து வரும் உண்மை நிலைகள் உன் மெய்நிலைகளாக, உண்மை நிலைகள் உன் மெய்நிலைகளாக உரையாடல்களாக வெளிவருகின்ற பொழுது அது மெய்க்குள் இருந்து வருகின்ற மெய்யடா என்று கூற வந்தோம். அருள்முருகன் திருமுருகப்பெருமானே போற்றி. பொய்யான உடலுக்கு பெயர் என்ன மெய்யோ என்று உன்னை வாழ்த்துகின்ற அற்புத வாழ்த்து துதி நாம வழி நிலங்களுக்கு இடையே வருகின்ற வார்த்தைகளை அருள்முருகன் யாம் உனக்கு யாம் சுட்டி காட்டுகின்றோம். சித்தனே திருமுருகப்பெருமானே போற்றி. அவ்வார்த்தை எங்கிருந்து வரும்? எவரும் உரைக்க இதுகாரும் முடிந்ததோ, உரைக்க இயன்றதோ சித்தனே யாம் வினவுகின்றோம். அருள்முருகன் திருமுருகப்பெருமானை போற்றி. அது உனக்குள் இருந்து எழுந்தது, உன்னால் அது பிரபஞ்சத்திற்குள் விழுந்தது என்று கூறுகின்றோம். திருமுருகன் சரவண ஜோதியே நம. வாழ்த்து கூறி அழுத்து போன தேவர்களும் சித்தர்களும் ஜீவநாடிகளில் இருந்து வாழ்த்து கூறி அழுப்பு தட்டாது சலிப்பு தட்டாது யாம் இனி நேரடியாக வாழ்த்த வருகின்றோம் என்று ஒரு தலம் கேட்டு தடம் கேட்டு அமர்ந்த தலம்தனிலே அத்தகைய நாடிகளை எல்லாம் உன் நாடிக்குள் தஞ்சமடைய வைத்த சரீர ஜீவ நாடியாக பெற்ற ஆதிரை சூட்சம நூலை செங்கோலாக மாற்றி தன் கரமதில் சுழலவிட்டுக் கொண்டு அற்புத 14 லோகங்களை ஆண்டு கொண்டிருக்கும் திருமுருகனே வாழ்த்துகின்றோம். திருமுருகப்பெருமானை போற்றி. என்ன கோலம்? அருட்கோலம், திருக்கோலம். இறைக்கோலம் பூண்டவனை இறைவனாய் காண்கின்ற பிரபஞ்சம், இறைக்கோலம் பூண்டவனை இறைவனாய் காண்கின்ற பிரபஞ்சம் இறைக்கோலத்தை உள்ளுக்குள் தாங்கி எளிய திருமானிட கோலமாக வருகின்ற சிவமகா வாழை சித்தனை இறையென்று ஏற்றுக்கொள்ள தடையுண்டோ என்று வினவுகின்றோம். சரவண ஜோதியே நமோ நமக. மகிழ்ந்தான் அகத்தியன், மகிழ்ந்தார்கள் 14 சித்தர்கள், மகிழ்வடைகின்றார்கள் தேவர்களும் நாயன்மார்களும் ஆழ்வார்களும். ஏனெனில் இறை மகிழ்ந்து அமர்கின்ற ஒரு தடம் பூவுலகில் உண்டோ? கைலாயம் தவிர, வைகுண்டம் தவிர, தேவர்களும் சித்தர்களும் வாழ்த்தி வணங்கி தவம் இருக்கும் தலம் தவிர பூவுலகில் ஒரு தலம் உண்டோ? இறைவன் மகிழ்கின்ற தடம். அத்தடத்தில் தடம் பதித்த சித்தனவன் உருவாக்கிய பிரபஞ்சமகா சபையினுடைய ஆசானாய் உருவெடுத்த உன் தடத்திற்குள் தான் இறை தடம் பதித்து மகிழ்கின்றார்கள் என்று கூறுகின்றோம். அருள்முருகன் சரவண ஜோதியே நமக. அத்தகைய மகிழ்வு நிலை கண்டு யாம் ஒரு கணம் வியந்து நின்றோம், வியப்புற்று நின்றோம். அகத்தியா எங்கு செல்கின்றாய் என்று அனைவரும் வினவ எம் தடம் நோக்கி செல்கின்றோம் என்று கைலாயம் விட்டு புறப்பட்டு வந்தான். அத்தகைய தடம் தன்னை இடம் மாற்றிய அருள் ஆற்றல் பெற்ற அகத்தியனை அமர வைத்து யாம் வருகின்றோம் என்று அவன் தடத்தை மாற்றி அமைந்த பிரம்மாண்ட நாயகன் வந்தமர அவனோடு ஆற்றல் எல்லாம் ஒன்றாக அமர தவம் கண்ட சித்தனுக்குள் தவத்தில் அமர தவத்தில் அமர்ந்த சித்தன் எழுந்து நின்ற தலம் பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை தலம் என்று கூறுகின்றோம். யாம் சரவண ஜோதியே நமக. இத்தகைய வாழ்த்து நிலைகள்
வாழ்த்து நிலைகள் உயர்நிலை கொண்ட வாழ்த்து பாடல்களை பெறுகின்ற ஒரு மானிடன் பூவுலகில் இறை இல்லாமல் வேறு எவனாக இருக்க முடியும் என்று விளவுகின்றோம் யாம். சரவண ஜோதியே நமக. எங்கிருந்து எத்தகைய வேத விற்பன்ன நிலைகள் தலங்களில் எல்லாம் கற்றறிந்த சான்றோர் ஆன்றோர்களுக்குள் இருந்து எழாத ஆதிகையிலாய சிவசூட்சம நூலினுடைய அற்புத இறைவுரையாளர்கள் உன் சரீர நிலைகளுக்குள் இருந்து எழுந்தாடுகின்றன. எதற்காக? சரீரம் சிவசரீரம் என்று கூறுகின்றோம். அருள்முருகன் திருமுருகப் பெருமானே போற்றி. சிவமே அமர்ந்தாள் உரையாடல்களுக்கு பஞ்சமோ, இறை திருவிளையாடல்களுக்கு பஞ்சமோ என்று வினவுகின்றோம் யாம். திருமுருகப் பெருமானே. சிவம் அமர்ந்த தலத்தில் சிவத்தின் ஆற்றல் எல்லாம் அமர்ந்து நிற்க, சிவத்தை மிஞ்சிய பேராற்றல் கொண்டவனுக்குள் சிவம் அமர்ந்து தவம் காண்கின்ற பொழுது சிவனே என்று அமர்ந்திருந்தால் இவனை பெறலாம் என்று கூறுகின்றோம். திருமுருகன் சரவண ஜோதியே நமக. இவனே சிவன், சிவனே இவன் என்றொரு வாழும் குருவை ஏற்றுக்கொள்கின்ற அற்புத சித்த நிலை நோக்கிய பயணம் கொள்ளும் சீடர்களை பெற்ற சித்தனே அகத்தியன் மகிழ்கின்றான். என் போன்ற சீடர்கள், உன் போன்ற சீடர்கள் என்று வியந்து பார்க்கின்ற அற்புத தலத்தை கண்டு அருள்முருகன் யாம் அமர்ந்து விட்டோம். அத்துணை படைகளையும் இணைபடையாய் கொண்ட அப்படையையும் இணைத்து ஒரு படையாய் சென்று வருகின்றோம். வந்து சென்ற நிலை மாறி சென்று வருகின்ற நிலை பெற்ற சித்தனே, அத்தகைய நிலை அனைத்துக்கும் பாக்கியசாலி நீ என்று ஆசி வழங்குகின்றோம். திருமுருகப் பெருமானே போற்றி போற்றி. உன்னை வாழ்த்துதலில் இறை வாழ்த்து பெறுகின்றது. ஒரு மானிடனை வாழ்த்துகின்ற பொழுது எப்பொழுது இறை மகிழ்கின்றதோ, இறைக்கு பெறுகின்ற வாழ்த்தாக அது நினைக்கின்றதோ, நிகழ்கின்றதோ, அத்தகைய நிகழ்வு எத்தலத்தில் நிகழ்த்தப்படுகின்றதோ அத்தலம் திரு கைலாய தலம் என்று ஆசி வழங்குகின்றோம். திருமுருகப் பெருமானே போற்றி போற்றி. அத்தலம் திரு வைகுண்ட பெருமானுடைய தலம் என்று கூறுகின்றோம் யாம். ஏனெனில் இறை பிரபஞ்ச மகாசக்தியை தன்னகம் கிரகித்து வைத்து தவம் காணும் ஒருவனை நோக்கிய அத்தகைய ஆற்றல் செல்கின்ற பொழுது இடை நிற்கின்ற அத்துணை ஆற்றலையும் தகர்த்தெறிந்து உள்ளுக்குள் புகுகின்ற பொழுது உன்னை நாடி வந்து அமர்கின்ற சீடர்களை நீ கண்ணோக்குகின்ற பொழுது அவர்கள் இடை நிற்கும் தடை நீக்கி உன்னாற்றல் அவர்களுக்குள் செலுத்தப்படுகின்றது என்பதை ஊர்ஜிக்கின்ற தலம் பிரபஞ்ச மகாசபை தலம் என்று கூறுகின்றோம் யாம். அற்புதம் நிறைவேறுகின்றது, அதிசயம் நடந்தேறுகின்றது, அபூர்வங்கள் நடந்து கொண்டு இருக்கின்ற சபைதனிலே நிற்கின்ற வேல் இவ்வுலகை ஆள்கின்றது என்று கூறுகின்றோம். அருள்முருகன் அற்புத ஆற்றல் பெற்ற அருள் நிறை இறைமாற்ற நிகழ்வினுடைய அர்த்த நாயகனாக அர்த்த நாரீஸ்வரனாக அமர்ந்திருப்போனே, மாற்றம் உன்னால் சபையால் என்று கூறுகின்றோம். திருமுருகன் திருமுருகப் பெருமானை போற்றி போற்றி. இனி மாற்றங்கள் நிகழும், அற்புத நிகழ்வுகள் நிகழும் என்று கூறுகின்றோம் யாம். 14 லோகங்களிலும் இல்லாத அற்புதமான ஆதிகிரை சூட்சம நூலினுடைய அற்புத வடிவம் செங்கோலாக வேலாக மாற்றம் பெற்று இறை இயல்பு கொடிமரமாக நற்கொடிமரமாக ஒற்றை ஆற்றலை தாங்கிய சித்தனவனை வேலாக பெற்ற சபையை பெற்ற சீடர்களே, சித்தனவன் ஆசிகளை வழங்குகின்றோம் தங்களுக்கெல்லாம் என்று கூறுகின்றோம். திருமுருகப் பெருமானை போற்றி போற்றி. வாழ்த்தி வணங்கி சிவத்தை வாழ்த்தி வணங்கி சிவத்தின் ஆற்றலை வாழ்த்தி வணங்கி ஆதிசக்தியின் அருள்நிறை இறையாற்றல் பெற்ற அற்புத திரு வேளினை வணங்கியாம் அருள்முருகன் நல்லாசி வழங்கி அமர்கின்றோம். திருமுருகப் பெருமானே போற்றி. கந்தப் பெருமானே கதிர்வேலப் பெருமானே போற்றி போற்றி. 7 படை கொண்டவனே, ஒருபடையாய் அமர்ந்தவனே, உயர்படையாய் அமைத்தவனே போற்றி. 27,000 கோடி லோகங்களின் ஆற்றலாய் மன்னனாய் மகத்துவமாய் அமர்ந்தவனே போற்றி போற்றி. அகத்தியம் கண்ட சபையில் ஜெகத்தியமாய் அமர்ந்தவனே, ஜெகத்தியத்துடன் அமர்ந்தவனே போற்றி போற்றி. ஓம் அகதீசாய நமக, ஓம் அகதீசாய நமக, ஓம் சரவண பவாய, சண்முக பவாய, கந்த பவாய, கடம்ப கதிர்வேல பவாய 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 என போற்றி புகழ்ந்து திருப்படி பணிந்து திருத்தா பணிகிறோம். கந்தனுக்கு, கடம்பனுக்கு, வேலனுக்கு, சூரனுக்கு, சுப்பனுக்கு, அப்பனுக்கு அரோகரா, அரோகரப்பிரியனுக்கு, அரோகரப்பிரியனுக்கு, அரோகரப்பிரியனுக்கு அரோகரா, அருமுகப் பெருமானுக்கு, அருமுகப் பெருமானுக்கு
அருமுகப் பெருமானுக்கு, திருமுருகப் பெருமானுக்கு, திருமுருகப் பெருமானுக்கு, சரவணப் பெருமானுக்கு, சரவணப் பெருமானுக்கு, சண்முகப் பெருமானுக்கு, சண்முகப் பெருமானுக்கு, கந்த பெருமானுக்கு, கந்த பெருமானுக்கு, கந்த பெருமானுக்கு, கதிர்வேல பெருமானுக்கு, கதிர்வேல பெருமானுக்கு, வேலாய் அமர்ந்தவனுக்கு, வேலாயுதமாய் அமர்ந்தவனுக்கு, அரோகரா அரோகரா அரோகரா. கந்தவேல் பெருமானுக்கு, கதிர்வேல் பெருமானுக்கு, ஞானவேல் பெருமானுக்கு, சூரனுக்கு, சுப்பனுக்கு, சுப்பிரமணியனுக்கு, சிவமாய் அமர்ந்தவனுக்கு, சிவசபை அமர்ந்தவனுக்கு அரோகரா அரோகரா அரோகரா.